وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أما بعد. ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஹிஜ்ரத்தினுடைய தியாக வரலாறை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகள் நிறையவே இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். சுஹைபுர் ரூமி இவங்க ரோம் நாட்டை சேர்ந்தவங்க. ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க. பல தேசங்களுக்கு சென்று வியாபாரம் செஞ்சு அப்படியே கடைசியாக மக்கமா நகருக்கு வர்றாங்க. அங்கேயே தங்கி பெரிய வியாபாரியாக போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், சொல்ல போனால் மில்லினியர் அவங்க. அவங்களுடைய செல்வங்களை 15 ஒட்டகங்களை ஏற்றிட்டு வரலாமா, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவக்க காலத்தில் ஏழ்மையாக இருந்த அவங்களுக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்தான். இப்போ மக்காவில் இருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. நாயகத்தினுடைய கரம் பற்றி கலிமா சொல்லி இஸ்லாத்தில் இணைந்த சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு பெரிய சஹாபியா திகழ்கிறாங்க. இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரத்தினுடைய உத்தரவை ஆணை பிறப்பிக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போயிடுறாங்க, மதீனாவுக்கு சென்று போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு பிறகு சையதுனா சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய மதீனத்து பூமிக்கு தானே ஹிஜ்ரத்து போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையோடு ஹிஜ்ரத்து பயணம் புறப்படுறாங்க. அப்படி புறப்படும் போது மக்கத்து குஃபார்கள் தடுத்து நிறுத்துறாங்க. சுஹைபே, என்ன நீ நினச்சிக்கிட்டா, நீ எங்கள் நாட்டில் பிழைக்க எங்கள் நாட்டில் சம்பாரிச்சிட்டு எங்கள் நாட்டிலேருந்து சொத்து செய்திகள்லாம் எடுத்துக்கிட்டு நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிறாங்க. அப்போ சுஹைபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை வரலாற்றிலே. சூழ்ந்து நிற்கிறார்கள் சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தைரியமாக கேட்குறாங்க, நான் மக்காவுக்கு மதீனாவுக்கு போய் ஆகணும். இப்போ என்னங்கிறிய, என்னுடைய செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அப்படி நான் தந்துவிட்டால் என்னை நீங்கள் விட்டு விடுவீர்களா? நான் பயணம் போகணும் மதீனாவுக்கு. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போய் சந்திக்கணும். அங்கே நான் ஹிஜ்ரத்து போகணும். என் சொத்துக்களை ஃபுல்லாக நான் உங்களுக்கு தந்துடுறேன், என்னை விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொத்துக்கள் எப்படி, கொஞ்சம் நெஞ்சமா சொல்லுங்க. நான் சொன்னேன், என்னது அவ யாரு? மில்லினியர். 15 ஒட்டகங்களுக்கு அவ செல்வங்களை ஏற்றலாம், அவ்வளோ சொத்துக்கள் வச்சுருந்தவங்க. ஒத்த நொடியில் பேசுகிறாங்க. இந்த டிசிஷனை உலகத்தில் எந்த கோடீஸ்வரனும் எடுக்க முடியாது. என் சொத்துக்கள் அனைத்தையும் நான் இப்பயே தந்துடுறேன், என்னை விட்டுறியா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்கிறான். நாம்ங்கிறாங்க. மக்கத்து குஃபாரு நாம்ங்கிறாங்க. இதுவரையும் முன்னாடிலாம் வரலாறு படிச்சிருப்போம். இப்போ தான் ஒரு வரலாற்றில் ஒரு புதிய செய்தி படிக்க நேர்ந்தது. அப்போ உறுதியாக கேட்குறாங்க, சரி அப்போ விட்டுருவீங்களா, நான் சொத்துக்கள் தந்துடுறேன். அந்த மக்கத்து குஃபார்கள் ரீப்ளே வருது, இப்போ ஏறி போரி அந்த ஒட்டகத்தையும் விட்டுட்டு போனுங்கிறாங்க. ஓகே, தந்தாத அவங்க செய்கிறாங்க, உறுதி பண்ணுறாங்க. நான் என் ஒட்டகத்தையும் நான் உனக்கு தந்துடுறேன், என்னை விட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. சரின்ட்டாங்க. இப்போ 3வது தடவை கேட்குறாங்க, சரி இப்போ நான் ஒட்டகத்தையும் தந்துடுறேன் அப்படின்னா நடந்து போகணும், சரிங்களா, இப்போ என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லை இல்லை சுஹைபே, உன் மேனையிலே மேலே கிடக்கக்கூடிய மேலங்கியும் நீ தந்துட்டு போகணும், ஏன்னா என் ஊரில் சம்பாரிச்சேங்கிறான். எதையுமே யோசிக்கல சுஹைபு ரலியல்லாஹு தஆலா. உடனே எடுத்து கொடுத்தாங்க, பயணத்தை புறப்பட்டாங்க. நாமளா இருந்தால் உண்மையை சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். என்றாவது ஒரு நாள் கூடுதலாக யாருக்கேனும் ஒரு பொருளை கொடுக்க நேரிட்டால் நம்மளை விட நம்மளுடைய இருப்பை விட கொஞ்சம் கூடுதலாக நம்ம கொடுக்க நேரிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு சில நிமிடங்கள் நம்முடைய உள்ளம் சலனப்படும். நம்ம அவ்வளோத்தையும் கொடுத்துட்டோமே, கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே. ஆனால் இங்கே தான் அஜாயிபு, இங்கே தான் சஹாபிகள், இதுதான் ஈமான், இதுதான் இன்னைக்கு இஸ்லாத்தை நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. பிள்ளைங்களா சொன்னீங்க, அவங்க ஒரு நொடியோடு சலனப்படலை. அப்படியே அம்புட்டு சொத்தையும் கொடுத்தாங்க, ஒட்டகத்தையும் கொடுத்தாங்க, மேலங்கி கழட்டி கொடுத்தாங்க, விறுவிறுன்னு நடையை கட்டினாங்க. உள்ளம் கவலைப்படலை, உள்ளம் ஊனப்படலை.
எப்படி முத்தபஸ்ஸிமா வரலாறு பதிவு செய்கிறது, புன்னகையோடு பூமா நபியை சந்திக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்கிறார்கள். இங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். என்னன்னு கேட்டா, இவ்வளவு சொத்துக்களையும் தியாகம் பண்ணி போகலைண்டா சுஹைபு காபிராவா போயிடுவார்? சட்டம் என்ன? ஹிஜ்ரத்து போகாட்டா பாவம், ஹிஜ்ரத்து போனால் நன்மை. ஆனால் அந்த ஹிஜ்ரத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படாட்டால் குஃபுராக ஒன்றும் போய்விட மாட்டார். ஆனாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று அல்லாஹ்வுடைய ரசூலிஹி அல்லாஹ்வுடைய ரசூலை போய் அடையணும். இங்கே தான் நம்ம கவனிக்கணும். இஸ்லாம் இந்த தோழமை, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களோடு தோழமை கொண்டு இருக்கணும். அங்கே மதீனாவுக்கு போனால் இஸ்லாத்தினுடைய நாலேஜ் என்ன செஞ்சுக்கலாம், வளர்த்து கொள்ளலாம், நல்ல ஃப்ரீடமா அமல் செய்யலாம், இந்த தீனை மேம்படுத்தலாம், ஈமானுடைய தரத்தை உயர்த்தலாம். இவைகளுக்காக வேண்டி ஒரு கிஞ்சிட்டும் சலனப்படாமல், உள்ளம் ஊனப்படாமல் அம்முட்டு சொத்துக்களின் மில்லினியரான சையதுனா சுஹைபு ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு டக்குன்னு கொடுத்தாங்க. சந்தோஷமா போய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சுஹைபை வரவேற்கின்றார்கள். வரவேற்று சுஹைபை பார்த்து சொல்கின்றார்கள். இங்க நடந்த எல்லாமும் அவளுக்கு தெரிவிக்கப்பட்டுருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருச்சு. அவங்க சொன்னாங்க, வாங்க சுஹைபே, ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா, ஓ சுஹைபே உங்களுடைய வியாபாரம் லாபம் ஆயிடுச்சு. நீங்க பண்ணிய அந்த பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் மக்கா குஃபார் கிட்ட பேசுறீங்கல்ல, எல்லாத்தையும் இறைச்சி விட்டீங்கல்ல, இந்த தீனுக்காக வேண்டி தூக்கி போட்டு வந்தீங்கல்ல, இந்த வியாபாரம் நஷ்டமல்ல, என்னவாயிடுச்சு, லாபம் ஆயிடுச்சு, உங்களுக்கு லாபம் சொல்லிட்டு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பதான் அருள் வசனத்தை இறக்குறான். சூரா அல் பக்ராவிலே வமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு புத்திகா மர்லாத்தில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து இந்த சுஹைபு ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பாராட்டி அல்லாஹ் சொல்லி இறக்குற ஆயத்தை, மக்கள்ல இப்படியும் ஒரு ஆள் உண்டு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், அவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன்னுடைய உயிரையே என்ன செஞ்சாங்க, தியாகம் பண்ணாங்களே. அப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படியும் ஒரு ஆள் இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை புகழ்ந்து அருள்வசனத்தை இறக்குகிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, மாணவர்களே, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா பெரிய விலை கொடுத்தார்கள், இந்த தீனை அடையுங்கிறதுக்காக வேண்டி விலை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களை நினைவு கூறும் விதமாக கியாமனால் வழிவந்தமும் பேர் சொல்லும் அளவுக்கு அவங்கள மையப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு செய்தி உங்களுக்கு போதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தன் சொத்துக்களை எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, இந்த தீனுக்காக வேண்டி அல்லாஹ் ரசூலை அடையணுங்கிறதுக்காக வேண்டி மார்க்கம் காட்பதற்காக வேண்டி புறப்பட்டு வந்தாங்கல்ல, இதுதான் ஹிஜ்ரத்து பயணம். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி, தான் பிள்ளை பச்சை குழந்தை மகன் சலமா, பிள்ளை மனைவி உம்ம சலமா அழைச்சிட்டு வர்றாங்க. பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன அபூ சலமா, நீ போற எங்க வீட்டு பிள்ளையுமா நீ கூட்டிகிட்டு போறான்னு சொல்லிட்டு அபூ சலமா ரலியல்லாஹுடைய மனைவி பிள்ளையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டாங்க, விட முடியாதுன்னு சொல்லி. உம்மு சலமா நாயகி சொல்றாங்க, ஒரு வருஷம் நான் அழுதுகிட்டே இருந்தேன், என் அன்பு கணவனை பிரிச்சுட்டாங்க, அவங்க ஹிஜ்ரத்து போயிட்டான். பாருங்க, மனைவி பிறந்த பிள்ளைய தியாகம் பண்ணி, குடும்பத்தை தியாகம் பண்ணி வந்து வாகனத்தில் ஏற்றிட்டாங்க, மனைவி பிள்ளைலாம் ஏற்றிட்டாங்க. ஆனால் அவங்க கூட்டத்தார்கள் வந்து பிடிச்சி, அப்போ சொல்லாமா நீ வேணாலும் போ, ஆனால் உன் மனைவி மக்களை கூட்டு போகக்கூடாது, எங்கள் வீட்டு பிள்ளையை நீ கூட்டிகிட்டு போகக்கூடாதுட்டாங்க. என்ன செய்யறது, வழி இல்லை, கையேறு நிலை. தன்னுடைய ஹிஜ்ரத்து பயணத்துக்கு போயிட்டாங்க. உம்மு சலமா அம்மா சொன்னாங்க, நான் ஒரு வருஷம் அழுதுகிட்டு இருந்தேன், என் புருஷனை பிரிச்சுட்டாங்க, என் பிள்ளையை பிரிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இறக்கப்பட்டு அப்புறம் அனுப்பி வச்சாங்க. இப்படி உறவுகளை பிறந்து, சொத்துக்களை துறந்து, சொந்த ஊரை துறந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்கல்ல, அதை நினைவு கூறும் விதமாகத்தான்
சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு காலத்துல ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி முஸ்லிம்களாகிய நமக்கு ஹிஜ்ரத் ஆண்டு என்று ஒரு கணக்கு முறையை கொண்டு வந்து நாம் 1448வது ஹிஜ்ரத்து புத்தாண்டை அடைந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே என நமக்கு ஹிஜ்ரத் என்னன்னு கேட்டா, இப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல ஹிஜ்ரத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். அதுதான் அசல் ஹிஜ்ரத். நமக்கான ஒரு ஹிஜ்ரத் என்னன்னு கேட்டா, இப்போ உள்ள சூழலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வல் முஹாஜிரு மன் ஹஜர. ஒரு முஹாஜிர் யார் தெரியுமா? ஹிஜ்ரத் போறாரு யார் வெறுத்து ஒதுங்கி போறாரோ, மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதை தடுத்தானோ, அல்லாஹ் எதை பாவம்னு தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் யார் ஒதுங்கி வெறுத்து ஒதுக்குகிறாரோ அவர் முஹாஜிர் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த புத்தாண்டு செய்தியாக பல தியாகங்களை கடந்துதான் இந்த இஸ்லாம் வந்திருக்கிறது. அதன் நினைவாகத்தான் ஹிஜ்ரத்தை நாம் புத்தாண்டை அடைந்திருக்கிறோம். இந்த வேளையிலே, இந்த வருடத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்கு உகப்பான, ரசூலுக்கு உகப்பான வாழ்க்கை வாழ்வோம். பாவமான காரியங்கள் செயல்களிலிருந்து நம்மை பாதுகாப்போம். வரக்கூடிய பிறை 9, 10 முஹர்ரம் நோன்பு, அந்த நோன்பை நாம் நோன்பு நோற்போம். ஏனென்றால் ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று இணைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்தை சொல்றாங்க. இந்த முஹர்ரம் மாதத்தின் பிறை 9, 10 நோன்பு பிடிக்கிறது. யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த ஆண்டினுடைய பாவத்திற்கு பரிகாரம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நோன்பையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அவசியம் நோற்போம். நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உம்மத்துக்கும் சிறப்பான வருடமாக நோய் நொடியற்ற ஆரோக்கியமான சலாமத்தான எல்லா வளங்களும் நலங்களும் தந்து உலகமே அமைதியாக போர் சூழலிலிருந்து இந்த உலகத்தை அல்லாஹ் பாதுகாத்து நல்ல நிலையிலே இந்த ஹிஜ்ரத் 1448 ஆண்டை சிறப்பாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أحب الصالحين ولست منه لعلي أن أنال بهم شفاعة.